இப்ப எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். என்ன முடிவு சொல்றது? எனக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன வீடு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல நான் அப்படி சொல்லல. நல்ல ஒரு வீடு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. ஓரா பண்ணிட்டு இருக்காரு, ஓரா போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. அவரு ஏன் அடிக்கிறாரு? யார் அடிக்கிறா? அப்பாவே அடிச்சுட்டே இருக்காரு. நீ என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணிருப்பியா? அடிச்சிருப்பாரு. அவர் மட்டும் நிறைய முடிவு வளர்த்துட்டு இருக்காரு. நான் நிறைய முடிவு வச்சுட்டு என்ன கொண்டு போய் சொல்ற போய் வெட்ட வச்சுட்டாரு. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண? அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ட்ரிம்மரை வச்சு அவருக்கு மொட்டை அடிச்சு விட்டேன். நீயே சொல்லி தப்பா? நீயே சொல்ல பாவி அப்பாவுக்கு மொட்டை அடிச்சு விட்டியா? அப்புறம் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு நல்ல வீடா வாடகைக்கு ஒரு நல்ல வீடா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. நான் தனியா போய் இருந்துக்கிறேன். வாடகைக்கெல்லாம் காசு யார் கொடுப்பா? அதான் நான் வேலை பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். நீ வேலை பாக்குற? நீ இந்த இருக்க பொருளை எடுத்து வைக்க மாட்டேன். நீ வாடகைக்கு வீடு எடுத்து தங்குற அளவுக்கு வேலை பார்ப்ப. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு மாசம் ஒரு 500 ரூபாய் வாடகையில ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடு. 500 ரூபாய் வாடகைக்கா? ஓ, அதிகமா சொல்லிட்டேனா? சரி, ஒரு 100 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி கொடு. 100 ரூபாய்க்கா? ஆமா, வீடு. ஆமா, 2 பெட்ரூம் இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும். ஓ, 2 பெட்ரூம் இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும். ஆமா, அது 100 ரூபாய்க்கு வீடு. ஏன்டா நாயே, நீ சொந்த வீட்டுல இருக்கனால வெளியில எவ்வளவு வாடகைக்கு வீடு விடுறாங்க தெரியல உனக்கு. இதுதான் நீ சொந்தமா வேலை பார்த்து வாடகை கொடுக்க போற. அதெல்லாம் எனக்கு வீடு எனக்கு வேணும். நான் தனியா போறேன். அவரோட இருக்க முடியாது. அவரெல்லாம் யாருக்கு குப்பை கொட்டுறது? நீ வண்டி எடு. இந்த பைத்தியத்தை இதே வழியிலே போய் சரி பண்ணிடுவான். என்ன யோசிச்சுட்டே இருக்க? டக்குன்னு சொல்லு. ஒரு நல்ல அருமையான வீடு இருக்கா? எங்க? அரை நீ வேற. அந்த வீடு நல்லா பறந்து விரிஞ்சு பெருசா இருக்கும். அவ்வளவு காத்தோட்டம், சிறு 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 காத்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியா? சரி சரி சரி. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் துணியை காய போடலாம். அவ்வளவு பெரிய இடம். அப்படியா? சரி சரி சரி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அந்த வீட்டுல வெயில் காலத்துலயும் தங்க முடியாது, மழை காலத்துலயும் தங்க முடியாது. அப்படியா? அப்படி என்ன வீடு அது? அது வேற எதுவும் இல்ல, நம்ம வீட்டு மொட்டை மாடிதான். நீ கலாய்க்கிறியா? நீ கலாய்க்கலாம் இல்ல, அதுதான் உனக்கு ஏத்த வீடு. காசு சேர்த்து வச்சிருக்க. நீ எவ்வளவு வச்சிருக்க? 300 ரூபா. சரி, இதை நான் அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ற? நேரா மாடியில போய் உட்காந்துடுற. மாசம் ஆனா வாடகை 100 ரூபாய் தந்துடுற. மாடியில போய் எப்படி உட்காந்து போய் லூசு வாங்கி பேசிக்கிட்டு இருக்க? நான் லூசா நீ லூசா? நீ தானே வந்து லூசு வாங்கி பேசிக்கிட்டு இருக்க. போடுற அப்பாடா, 300 ரூபாய் கிடைச்சிருச்சா செலவுக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு தம்பி லூசா இருந்தான்னா அன்னைங்களுக்கு கொண்டாட்டம் தான். எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு.